இந்த பராசக்தி திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியது. இதுல ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்ட நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டு சொல்லுவாரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். கமலஹாசனை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தாங்க. பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்ட நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டு சொல்லுவாரு. அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்லா இருக்கட்டும். எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போறாரு. இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியலீங்கன்னா, சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறதுனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதுல நான் எதுவும் உள்ள போந்து நான் கருத்து சொல்ல விரும்பல. அதனால் நல்லபடியா போயிட்டு வரட்டுங்கண்ணா. இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாஞ்சா செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் அண்ணா, என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமா நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்றேன், பேசுறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்கு, அப்பீல் மெக்கானிசம் இருக்கு, பல வழிமுறைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான்.
சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க யூபைஏவை யூவா வச்சுக்கன்னுலாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்.